நீங்க சிவன் பக்தரா இருந்தா இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்க கண்கள்ல படுறதுக்கு அந்த சிவபெருமான் தான் காரணமே. ஒரு சிவன் ஆலயத்துக்கு உதவி கேட்டுதான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம்ல இருந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் சாலையில செதுக்கரை நேருஜி நகர்ல மலை உச்சியில அமைந்திருக்கும் ஆகாச லிங்கேஸ்வரர் கோயில் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில படிக்கட்டுகள் வழியா நீங்க நடந்து போலாம். இப்ப சில இடங்கள்ல வந்து படிக்கட்டு இல்லாம பக்தர்கள் அவதிப்படுறாங்க. அதனால படிக்கட்டு அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 200 படிக்கட்டுங்க தற்போது வரைக்கும் அமைச்சிருக்காங்க. இன்னும் 500க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் அமைக்க வேண்டியது இருக்கிறதுனால பக்தர்களாகிய, அதாவது சிவன் பக்தர்களாகிய உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆலயத்துக்கு நீங்க எப்படி வரணும்னா, நம்ம குடியாத்துல இருந்து RS ரோட்ல பாத்தீங்கன்னா நேருஜி நகர் இருக்கு, செதுக்கரையில அந்த ஆர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சி வழியா வந்தீங்கன்னா கெங்கைமன் கோயில் இருக்கும். அந்த அடிவாரத்துல அப்படியே ரைட்ல கட் பண்ணீங்கன்னா 2 வீலர்லயே வரலாம். நீங்க 2 வீலர் வந்து அப்படியே நேரா நீங்க முருகன் கோயில் வரை வரும். முருகன் கோயில் வரைக்கும் நீங்க 2 வீலர்ல வந்துட்டு அங்க நீங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த படிக்கட்டு வழியா தான் வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 68 படிக்கட்டு கடந்து தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கோம். படிக்கட்டு வந்து இது வரைக்கும் அவ்வளவுதான், பழைய படிக்கட்டு இது வரைக்கும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாறை எடுக்கல, அப்படி சந்தில அப்படிதான் போனோம். கிட்டத்தட்ட வந்து 300 படிக்கட்டு கிட்ட புதுசா போட்டிருக்காங்க. அப்படியே மேலே வரைக்குமே போகுது. அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுல இருந்து வந்து நம்ம ஏற்கனவே எண்ணி பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். கீழே இருந்து அப்படியே படிக்கட்டோடு தான் மேலே வரணும். இதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டுக்கு மேலே தேவைப்படுதுன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கிற சிவனை வந்து நம்ம பார்த்துட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரு இல்லையா. அடிவாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 900 அடிக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா. அவ்வளோ உச்சியில வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் வந்து சிவனுக்கு வந்து சிறப்பு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. குடியாத்தமும் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அந்த பௌர்ணமி தீபத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகண்டத்தில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. இது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதே போல கார்த்திகை தீபத்தை அன்று அன்னைக்கு திருவண்ணாமலையில எப்படி மகாதீபம் ஏத்துறாங்களோ அதே போல ஒரு நடைமுறையை இப்ப சமீபத்தில் இங்க பண்ணிட்டு வராங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த சிவன் ஆலயத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தானே தோணும். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சிவனும் இங்க இருக்கிற நந்தியும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது முகம் தெரியாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேதப்படுத்திடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. கடவுளாக பார்க்க வேண்டியவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதை சேதப்படுத்திடுறாங்க. கோயில் நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறையில அவ்வப்போது புகார் கொடுக்குறாங்க, நிறைய நடவடிக்கை அவங்களும் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கதான் செய்யுது. இதுக்கு மேல இந்த பிரச்சனை வராத மாதிரி காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இந்த நேரத்துல நான் நம்புறேன். இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்துல வந்து இந்த சிவனுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிவன் வச்சு வழிபடலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகிங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நந்தியும் அவருக்கு யூக்குலா நம்ம வைக்கணும் இல்லையா, அதுக்காக நந்தி சிலைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய தொகை தேவைப்படுது. சிவன் பக்தர்கள் நீங்க உதவி பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பீங்க. இந்த வீடியோல வந்து கோயில் நிர்வாகி அண்ணன் தான், அண்ணன் பிளஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவரு பேர் சொல்றேன். அண்ணா உங்க பேர் சொல்லுங்களேன். மகாலிங்கம். என்ன எதிர்பார்க்குறீங்களா நம்ம சிவன் கோயிலுக்கு? சிவன் கோயிலில் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்போ சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து சிலையை செய்யணும், சிவனும் நந்தியும் செய்யணுங்க. இது சிவனும் நந்தியும் செய்கிறதுக்கு காசெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவாகுது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் இருக்குது, 44 அபிஷேகம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் சிறப்பாக நீங்கள் உங்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு நேரத்தில் இந்த கோயிலுக்கு வரணும்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா படிக்கட்டே கிடையாது. இப்போ இவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியனே தெரியல. கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் 500 படிக்கட்டுக்கு மேலே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, எதிர்வர சந்ததிகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வயசாகி இதை வந்து எடுத்திருக்காங்க. நிறைய சிவன் பக்தருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஐயாவோட கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன். ஸோ கோயிலுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைச்சா இந்த கோயிலுக்கு பண்ணுங்க. ஒரு கோயிலுக்கு நாம செய்யற உதவி நம்மளுடைய 7 ஜென்மம் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஆகாய லிங்கேஸ்வரருக்காக சிலையை மாற்றணும், நந்தி பகவானை மாற்றணுன்றது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சுவர்களை முழுமையாக பாதுகாப்பு பண்ணி டோர் போடுற வேலையும் இருக்குது. பக்தர்கள் வந்து வெயிலானாலும் மழையானாலும் நினையாமல் நிற்கிறதுக்காக முன்பகுதியில் ஷீட்டு போடுற வேலையும் ஏற்பாடு பண்ணுறோம். அதே மாதிரி பக்தர்கள் சிரமப்படாமல் ஏறி படிக்கட்டில் ஏறி வர்றதுக்காக படி அமைக்கிற வேலையும் இருக்குது. அனைத்து வேலைகளுக்கும் சிவபக்தராய உங்களுடைய உதவி கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படுது. பண உதவியாக இருந்தாலும் சரி, பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் உங்கள் கையால் இதுக்கு செய்யணுன்றது பெருமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரெண்ட்ஸ், சிவபக்தர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அந்த அற்புதமான சிவன் அருள் கிடைக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய லிங்கேஸ்வரர், எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணுங்க.